இளங்கோ நாராயண தீர்த்தருடைய ராசபஞ்சாத்தியாயி ராசக்கிரீடையில் வரக்கூடிய ஒரு தரங்கம். ராசலீலையில் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறா கோபிகைகள்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவது போல உள்ள ஒரு தரங்கம். கிருஷ்ணபாவேன புத்தியாதி தத்துவபூஷம் ஜகுஷ்சதாக நிர்விசேஷ சிதானந்தம் ஆவிர்பூதம் நிஜேச்சயா. சாட்சாத் பரபிரம்மம் தான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு எடுத்துட்ட ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ஆவிர்பூதம் நிஜேச்சயா கிருஷ்ணபாவேனா. இப்படி கிருஷ்ணாவதாரம் பண்ணின இந்த கிருஷ்ணனை கோபிகைகள் ஜகுஷ்சதாக ஸ்தோத்திரம் பண்றார். எப்படி கோபிகைகள் ஸ்தோத்திரம் பண்றான்னா, மாதவ மாமவ தேவா, ஏ மாதவா தேவா மாம் அவா, என்ன காப்பாத்து. பிரம்மமோகன லீலையில பிரம்மதேவன் அகோபாகியம் அகோபாகியம் நந்தகோபு ரஜோகசா ஏஷாம் கோஷ நிவாசினா அகோதி தன்யா விரஜகோ ரமண்யா. இப்படி எல்லாம் கோபிகைகளை பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணினா மாதிரி கோபிகைகள் பகவான ஸ்தோத்திரம் பண்ணும்போது பிரம்மாவையும் சேர்த்துக்கிறார் இந்த தரங்கத்தில். கபடமானுஷதேக கல்பித ஜகதண்ட கோட்டி மோகித பாரதி ரமணா. பாரதினா சரஸ்வதி. அந்த சரஸ்வதி தேவியினுடைய பதியான பிரம்மா மோகிச்சு விட்டாரா. மோகித பாரதி ரமணா. எப்படி மோகிச்சார்னார், கபடமானுஷ தேகா கபடமானுஷா. தன்னை பரமாத்மான்னு காண்பிச்சுக்காமல் சின்ன குழந்தை மாதிரி கையில சாதத்தை வச்சுன்னு கண்ணூட்டி காணும்னு அழறாராம். கபடமானுஷா. பிரம்மா பார்க்கும்போது பார்த்த பிரம்மா இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே கல்பித ஜகதண்ட கோட்டி, விஸ்வரூபனா பகவான் தரிசனம் கொடுக்கிறான். அநேக கோடி பிரம்மாண்டங்களையும் உண்டு பண்ணினதாக காண்பிக்கிறான். அத்தனை கன்று குட்டிகளும் அத்தனை குழந்தைகளும் பரமாத்மான்னு காண்பிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா கன்றுக்குட்டியை காணும்னு அழறான். இந்த பக்கம் பார்த்தா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு இருக்கு. கல்பித ஜகதண்ட கோட்டி மோகித பாரதி ரமணா தேக கபடமானுஷா. தேக கல்பித ஜகதண்ட கோட்டி. அவருடைய திருமேனியிலேயே அநேக கோடி பிரம்மாண்டங்களை காண்பிக்கிறாராம். இதுதான் ஜகதண்ட கோட்டி தனு. தனுனா உடம்பு. அவரோட திருமேனியில ஜகதண்ட கோட்டி தனு. அதுதான் இங்க சொல்ற தேக கல்பித ஜகதண்ட. அவருடைய திருமேனியில அநேக கோடி பிரம்மாண்டங்களை சிருஷ்டி பண்ணி அதை பார்த்தாராம் பிரம்மா. இந்த பக்கம் அழற கிருஷ்ணன், இந்த பக்கம் கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் அவருடைய திருமேனியில இருக்கு. அப்படியே மோகிச்சு விட்டாராம். கோட்டி மோகித பாரதி ரமணாயா. உடனே பகவான் என்ன பண்ணா, அவருடைய மோகத்தை அகற்றி அபகத மோகம் நீ ததுத்பவ நிஜ ஜன கருணாதிருத்த தேக சுலக்ஷணா. கருணாமூர்த்தியாக
பகவான் பிரம்மதேவனுக்கு அனுகிரகம் பண்ணினான்னு ராச பஞ்சாத்தியாயில கோபிகைகள் இத இத பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணினத்த கோபிகைகள் சொல்றா. கோபிகைகளுடைய பாக்கியத்தை பிரம்மா பிரம்மஸ்துதியில சொல்ற. ஒரு ஆச்சரியம், நாராயண தீர்த்தர் இதையும் அதையும் ஜாயிண்ட் பண்ணி காண்பிக்கிறார். பிரம்மதேவன் 40 ஸ்லோகங்கள் பகவான ஸ்தோத்திரம் பண்ணி பூர்த்தி பண்ணும் பொழுது, ஜானந்தயேவ ஜானந்து, நான் 1000 சொல்லி என்ன யாருக்கு தெரியுமோ அவளுக்கு தான் தெரியும். சொன்னதுனால எல்லாருக்கும் புரிஞ்சிருமா என்ன? எல்லாரும் தான் சொன்னா. துரியோதனன்ட்டு கூட சொன்னார் பகவான் சொன்னார். பகவான் புரிஞ்சுட்டானோ, துரியோதனன் புரிஞ்சுட்டானோன்னா ஃப்ராடுன்னு தான் சொன்னான். ஜானந்தயேவ ஜானந்த், யாரெல்லாம் அறிந்து கொண்டார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். கிம்பகுக்தியானமே பிரபோ, நான் வளவளவளன்னு பேசி என்ன பிரயோஜனம்? ஆனா ஒண்ணு நிச்சயம், புரிஞ்சுண்டேன்னு சொல்றவா புரிஞ்சுக்கிட்டோம். அவ என்ன புரிஞ்சுட்டான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என்ன தெரியும், என்ன புரிஞ்சுட்டேன் தெரியுமோனா, மனசோ வபுஷோ வாசா வைபவம் மம கோச்சரஹா. ஏ பிரபோ, உன்னுடைய வைபவமானது என்ன மண்ணுடைய மனது வாக்கு சரீரம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா எனக்கு புரியலன்னுட்டார். புரிஞ்சுண்டேன்னு சொன்னவா புரிஞ்சுக்கிட்டோம். பிரபோ மனசோ வபுஷோ வாசா வைபவம் தவ நகோச்சரஹா. எனக்கு புரிஞ்சுக்க முடியல, ஏதோ புரிஞ்சுண்ட வரையும் தான் ஸ்தோத்திரம் பண்றேன். எனக்கு நான் கிளம்பி போறேன், எனக்கு அனுமதி கொடுங்கோன்னு. அனுஜானீஹி மாம் கிருஷ்ணா, உனக்கு எல்லாம் தெரியுமே. சர்வம் துவம் வேத்சி சர்வதிருக்கு துவமேவ ஜகதம் நாதா. சர்வ ஜகத்துக்கு நாதன் நீதானே. எங்கிட்ட ஒப்படைச்ச அத்தனையும் உனக்கே சமர்ப்பணம் பண்ற. ஜெகதே தத்தவர்ப்பிதம். இப்படி பிரம்மா 8 கண்களாலையும் தாரதாரியா கண்ணீர் விட்டுண்டு 3 முறை பிரதட்சிணம் பண்ணினாராம் கிருஷ்ணனை. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, 40 ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரோன்னு 1.5 மணி நேரம் ஜடபரதருக்கு உபதேசம் பண்ணி, ஜடபரதர் ரகுகணனுக்கு உபதேசம் பண்ணினார். இவருடைய உபதேசம், இவர் சொன்ன விஷயங்கள்லயே புத்தியை செலுத்தின ரகுகணன் கவனிக்க விட்டுட்டானா. என்ன கவனிக்கலன்னா, 1.5 மணி நேரமும் தோல்ல பல்லக்கு அப்படியே இருக்கான். அவன் இறக்கி வைங்கோன்னு சொல்லியிருந்தானா வச்சிருப்பாரு. அவன் இறக்கி வைங்கோன்னு கூட அவனுக்கு சொல்ல தோணலை. அவன் இவர் பாட்டுக்கு உபதேசம் என்றால் அவன் ஸ்ரத்தையா கேட்டுருக்கான். தோல்ல பல்லக்கு இருக்கு, அது அவனுக்கு தெரியவே இல்லை. எப்படி பல்லக்கோடையே உபதேசமோ அதுபோல பிரம்மாவுக்கு பண்ணின கிருபை. இந்த 40 ஸ்லோகமும் பகவான் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணும்போது பகவான் எப்படி காட்சி கொடுத்துட்டு இருந்தார். பிப்ரத்வேணும், அன்னைக்கு சொன்னேனே, புல்லாங்குள்ள இடுப்புல சொருகிண்டு ஸ்ருங்கவேத்ரேஜ சாட்டகம்ப அந்த கொம்பு வாத்தியத்தில் சொருகி இடதுகை இடுக்கலை வச்சுண்டு, சாதத்தை இடதுகையில் வச்சுண்டு, விரல் இடுக்கல் எல்லாம் ஊறுகாய்களை சொருகிண்டு, திஷ்டன் மத்தியே நின்று கொண்டு பகவான் சாப்பிட்டான்னு முதல் நாள் சொன்ன அதே கோலத்தில் 1 வருஷம் முன்னாடி உள்ள கோலம். இப்படியே பிரம்மாவுக்கு பகவான் தரிசனம் கொடுத்துருக்கான். பிரம்மாவும் ஸ்தோத்திரம் பண்ணி 3 பிரதட்சணம் பண்ணி, திரிக்பரிக்ரம்ய பாதயோகோ நத்வாபீஷ்டம் ஜகத்தாம ஜகத்தாதா ஸ்வதாம பிரத்யபத்யதா. பிரம்மா நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னுடைய ஊருக்கு கிளம்பிட்டார். கிளம்பும்போது என்ன பண்ணினார், பிரம்மாவுக்கு ஞானம் வந்த உடனே கண்ணுக்குட்டி குழந்தையெல்லாம் மறைஞ்சு போச்சு. நெஜம் குழந்தைகளை கொண்டு விட்டுட்டு போயிட்டான். பிரம்மா சமர்ப்பணம் பண்ணிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் கிருஷ்ணன்ட்டையே கொண்டு கொடுத்து விட்டார்.
அத்தனை பசங்களும் பார்த்தான் கிருஷ்ணனை. இந்த பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வந்ததெல்லாம் மறைச்சுட்டான் பகவான், அவளுக்கு தெரியாது. அத்தனை பசங்களும் நேரா கிருஷ்ணன் வந்து, அதான் கண்ணுக்குட்டிலாம் இருக்கே கிருஷ்ணா, நீ ஏன் சாப்பிடாம சாதத்தை கையிலேயே வச்சுட்டு இருக்க அப்படிங்கிறானா. ஒரு வருஷம் முன்னாடி பார்த்த ஞாபகத்துல நைக்கோ நைகோப்பிய போஜி கபலா, நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா, கண்ணுக்குட்டியில இருந்தா அது இருக்க. ஏகீத சாது புஜ்யதா, நீ சாப்பிடு, கண்ணுக்குட்டிலாம் கொஞ்சம் வா கிருஷ்ணா வந்து சாப்பிடு, கண்ணுக்குட்டிலாம் இருக்குன்னா. உடனே சுவாமிக்கு இந்த பசங்கள்கிட்ட போய் தன் பிரபாவத்தையா காமிக்கிறது, சிரிச்சில் சாமர்ந்துட்டான் சுவாமி. தத்தோ ஹசன்னு ரிஷிகேசா, நீங்கள்லாம் பிரம்மலோகம் போனேன்டா, உங்க மாதிரியே ஒரு வருஷம் நான் இருந்தேன்லாம் இவர்த்தியா சொல்றது. அந்த கையில சாதத்தை பார்த்துட்டு சாப்பிடாமலே இருக்கிய கிருஷ்ணா, கண்ணுக்குட்டியெல்லாம் இருக்கு சாப்பிடுங்கிற அசட்டுதனமா. ஒரு வருஷம் முன்னாடி பார்த்த ஞாபகத்துல ஒரு வருஷம் ஆனது அவளுக்கு தெரியாது. உடனே சுவாமி சிரிச்சுண்டு அந்த குழந்தைகளெல்லாம் அழைச்சுண்டு நந்த கோகுலத்துக்கு வந்துட்டார். வந்து இந்த பசங்க இந்த அத்தியாய ஆரம்பத்திலே இதான் கேள்வி. என்ன கேள்வினா, இந்த சரித்திரத்துக்கு 5 வயசுல நடந்த கதையை 6வது வயசுல எப்படி அவ சொன்னா, இன்னைக்கு நடந்ததுன்னு சொன்னான்னு தானே கேள்வி. இந்த ஒரு வருஷ காலம் ஆனதுக்கு பிரம்மா அழிச்சுன்னு போனதுதான் காரணம். அவர்கள் ஆத்துக்கு வந்தா குழந்தைகள்லாம் அவா வீட்டுக்கு போனா கண்ணுக்குட்டி எல்லாம் கொண்டு போய் கொட்டுல கட்டினா. இப்ப நிஜம் குழந்தைகள் கண்ணுக்குட்டி வந்தாச்சு. இதி விதினா பரிகீதம், நாராயண தீர்த்தர் சொல்றார், இது பிரம்மதை விதினா பிரம்மா பிரம்மதேவனால ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் இது, கீதம் இது. ஸ்ருதி வச்சசா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 வேதம் சொல்றதுக்கு 4 திருமுகம் பிரம்மாவுக்கு. அந்த 4 வேதமும் சொல்லாம இன்னைக்கு 4 வாக்கும் 40 ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்றது. ஸ்ருதி வச்சசா ஹரிச்சரிதம், வேத பிரமாணத்தோடு கூட பிரம்மதேவன் வேதம் சொன்ன வாக்கினாலேயே பகவான ஸ்தோத்திரம் பண்ண. யதி நாராயண கதிதம், நாராயண தீர்த்தரால பிரம்மதேவன் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணான்னு சொல்லப்பட்ட இந்த ஸ்துதி யார ஸ்தோத்திரம் பண்ணினான்னா, யதுகுல பூஷணம் உதிதம், எதுகுலத்துக்கு பூஷணமாக அவதாரம் பண்ணின கிருஷ்ணனை பத்தி பிரம்மதேவன் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணினான்னு நாராயண தீர்த்தர். லீலாமானுஷதேகம் லக்ஷ்மீஷம் த்வாம் பிரசாதயே தேவம் சம்சாரார்ணவபதிதம் கம்சரிபோ மாம் த்வமுத்தர த்வரயா இதி விதினா பரிகீதம். ஸ்ருதி வச்சசா ஹரிச்சரிதம், யதி நாராயண கதிதம், யதுகுல பூஷணம் உதிதம் ஹரே, யதுகுல பூஷணம் உதிதம் ஹரே, ஜய ஜய கோகுல பாலா, ஜய சகல ஹரே தயயாமா பாலய பால
பொதுவாக பங்கி பாவன பாவனஹா அப்படிங்கிறது பாகவதம். எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, பாபிகளோட சேர்ந்து சாப்பிட்டா அவளுடைய பாபம் நமக்கு வந்துடும். அதனாலதான் சாப்பாட்டுல நினைச்சபடி சாப்பிட்றாதேன்னு. ஒரு பெரிய பகுளத்துல சாப்பிடும்போது யார் பாபி யார் பாப்பம் பண்ணாதவன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்காக தான் வைதிகாலாம் பிரம்ம வேதாத்தியனம் பண்ணவாள் அப்படி பரமாற ஆரம்பிச்ச உடனே இந்த திரிசுபர்ணம்னு, ஏ பிராமணாஸ் திரிசுபர்ணம் படந்தி தே சோமம் இதெல்லாம் பிராமணா சொல்லு. இந்த திரிசுபர்ணன் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டா எத்தனை பாப்பி உட்கார்ந்து இருந்தாலும் தோஷம் வராத வாழ். இது வந்து தர்மம், ஸ்வதர்மம். ஆனா பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ற பாகவதாலாம் அவளுக்கு பஜன சம்பிரதாயத்துல இப்படி ஒரே ஒரு அவளுக்கு ஒரு திரிசுபர்ணம் உண்டு. அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, உட்கார்ந்த உடனேவே கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினோ சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ரூபௌதார்ய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணோ. ராமாயண ஸ்லோகம், பாகவத ஸ்லோகம். திரக்ஷ்யாமி நூனம் சுகபோலநாசிகம் ஸ்மிதாவலோகாருண கஞ்சலோச்சனம் முகம் முகு நிஜபத ராமகரே அத்புத ராமகரே அங்கத பூஷண ராமகரே அக்ஷய வைபவ பாலயமாம் கருணாசாகர ராமகரே. இதெல்லாம் பாகவதாளுக்கு திரிசுபர்ணம். அவரை சாப்பிட்டுட்டு வந்த உடனே வைதிக பద్ధதியில அவ உட்காந்து வச்சுட்டு அவளுக்கு சாப்பாடு வெத்தலைபாக்கு பஞ்சாதின்னு அவ சொல்லுவா. இயாம் பிரேமா கதம் பவேத் யஹா அபூத் அபூதபூர்வஸ்தோகேஷு ஸ்வத்பவேஷ்வபி கத்யதா. அவளுடைய ஆயுசுல இது மாதிரி அவ குழந்தைகளை கொஞ்சினதே கிடையாது கோபிகை. இந்த ஒரு வருஷ காலமா அவ்வளவு கொஞ்சிருக்கா தன்னுடைய குழந்தைகளை. அபூதபூர்வ ஸ்தோகேஷு இது மாதிரி அவ குழந்தைகளை கொஞ்சினதே கிடையாது. ஏன் கொஞ்சினாங்கிறதுக்கு காரணம் அவரே சொல்லிவிட்டார். இந்த ஒரு வருஷ காலமா கிருஷ்ணன் தான் குழந்தைகளா, இத்தனை குழந்தையா இருந்தது கிருஷ்ணன். அப்ப கிருஷ்ணனை இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தன் குழந்தைகளை திரும்பியே பார்க்க மாட்டா, கிருஷ்ணனை கொஞ்சுவா. கிருஷ்ணனை தான் கொஞ்சுவா, தான் குழந்தைகள்கிட்ட கொஞ்ச மாட்டா. இந்த ஒரு வருஷ காலமா குழந்தைகள் எல்லாம் கொஞ்சரா. இதுக்கு முன்னாடியும் சரி, இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சரி, கிருஷ்ணனை தான் கொஞ்சிருக்கா. இந்த ஒரு வருஷ காலம் கிருஷ்ணனை கொஞ்சினதுக்கு காரணம் கிருஷ்ணன் தான் அத்தனை குழந்தைகளா வந்திருக்கா. இப்ப கிருஷ்ணன் தான், கிருஷ்ணனை கொஞ்சறது தான் அவளுக்கு முக்கியம். அததான் ராஜா பரீட்சித்து கேட்கிறான். ஒரு வருஷமா குழந்தைகளை கொஞ்சினது இருக்கட்டும் ஒரு பக்கம், பரோத்பவே கிருஷ்ணே இயாம் பிரேமா கதம் பவே. தன் வயத்துல பிறக்கல்ல, 200 வயத்துல பிறந்த இந்த கிருஷ்ணன்ட்ட இவ்வளவு பிரேம அந்த குழந்தைகளுக்கு எப்படி வந்தது? ஒரே ஸ்லோகம் தான், சுலபமா பரீட்சித்து கேட்டுட்டான். சுகாச்சாரியா 5-6 ஸ்லோகத்துல பதில் சொல்ல வேண்டியிருக்கு. கேட்ட கேள்வி சின்னது. நீ பிரியம்ங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுதாண்டா கிருஷ்ணன்ட்ட ஏன் பிரியம் வச்சாங்கிறது புரியும். அன்புங்கிறது என்ன,
அன்பு எங்க இருக்கு, எந்த இடத்துல அன்பை வைக்கிறோம் அப்படிங்கிறத நாம முதல்ல அதனுடைய ஸ்வரூபம் புரிஞ்சுக்கணும். பிரியத்தினுடைய ஸ்வரூபம் புரிஞ்சுக்கணும். சர்வேஷாமபி பூதானாம் நிருபஸ்வாத்மைவ வல்லபஹ இதரே அபத்ர வித்யாத்யாக தத்வல்லப தயைவஹி. புரியறா மாதிரி சொல்ற. சர்வேஷாமபி பூதா, எறும்புலேந்து பிரம்மா வரையில் யார்கிட்டடா பிரியம் ஜாஸ்தின்னா தன்கிட்டதான் பிரியம். தன்கிட்டதான் அவளுக்கு பிரியம், ஆத்மாலதான் பிரியம். இப்ப குழந்தைகளோ மனைவியோ குழந்தைகளோ அப்புறம் பணங்காசோ இதுலெல்லாம் அன்பு இருக்கே அவர்களுக்கு அப்படின்னா தத்வல்லப தயைவை, இவனுக்கு அனுகூலமா இருக்கு. சம்சாரம் பிரியமா இருக்கு, புள்ள பிரியமா இருக்கு, பணம் நிறைய இருக்கு, நம்ம சௌக்கியத்தை நாம அனுபவிக்க முடியுது. அதனால அன்பு எங்க இருக்கு தெரியுமோ, அவரவர்கள்ட்ட தான் அன்பு இருக்கு. தத்ராஜேந்திர யதா ஸ்நேகः ஸ்வஸ்வகாத்மனி தேகினாம் ந ததா மமதாலம்பி புத்திரவித்த கிருஹாதிஷு. தத்ராஜேந்திர யதா ஸ்நேக தன் யதா ஸ்நேகः ஸ்வஸ்வகாத்மனி. ஆத்மான்னு இங்க சொல்றது சரீரம். முதல்ல சொன்னது ஆத்மான்னது ஆத்மா, இப்ப சொல்ற விஷயம் சரீரம். எவ்வளவு நம்முடைய உடம்புல நமக்கு அபிமானம் இருக்கோ அந்த அளவு நம்முடைய மனைவிட்டையோ குழந்தைகள்கிட்டயோ கிடையாது. நததா மமதாலம்பி புத்திரவித்த கிருகாதிஷு. இவன் நம்ம விட தன்னை விட சம்சாரத்திட்ட பிரியமா இருக்கான், தன்னை விட குழந்தைகள்கிட்ட பிரியமா இருக்கான்னு சொல்றதெல்லாம் அங்கே புரியாம சொல்றான். உண்மை என்ன தெரியுமோ, அவனுடைய உடம்புலதான் அவனுக்கு அபிமானம். மமதாலம்பி என்னுடையதுன்னு இருக்கிறது எல்லாத்துலயுமே இவன்கிட்ட வச்ச அளவுக்கு அன்பு கிடையவே கிடையாது. ஆத்மா தான்னு நினைக்க வேண்டாம். நினைக்கிற ஞானம் இல்லாமல் சரீரமே தான்னு நினைக்கிறாளுன்னு சில பேர். சரீரம் ஆத்மா இல்லடா, நீ இல்லடா, ஆத்மா தாண்டா நீன்னு எவ்வளவு படிச்சாலும் சரி, எவ்வளவு கேட்டாலும் சரி, எவ்வளவு யோஜனை பண்ணினாலும் அந்த சப்தம் வேணா புரியுறதே தவிர யாருக்கும் அது அனுபவத்துல வரமாட்டேங்குது. தேகாத்மவாதினாம் பும்சாமபி, சரீரமே தான் அப்படின்னு நினைச்சிருக்கிறவர்களுக்கு கூட தன்னுடைய சரீரத்துல எவ்வளவு அபிமானமோ அந்த அபிமானம் அதை சேர்ந்த வாழ்க்கை கிடையாது. யதா தேகா பிரியதமஹா, அவரோட உடம்பு தான் பிரியதம். பிரியா பிரியதரஹா பிரியதமஹா, இது தாண்டி இன்னும் சப்தம் கிடையாது சமஸ்கிருதத்துல. உடம்புல எவ்வளவு ஆசைன்னா இதை விட ஆசை கிடையாது. பிரியதமஹா யதா தேகா பிரியதமா. அதுதான் யோ தேகினாம் அயம் அதீவ சுகிருத்து ஸ்வதேகா அப்படிங்கிறார் கர்தமர் தேவகூதியை பார்த்து. கர்தமருக்கு சிசுரூழ பண்ணி 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 தேவகூதியை 1000 வருஷம் பண்ணிவிட பண்ணி மெலிஞ்சு போய் உடம்பு அப்படியே நடுங்கிறது, கொத்த வரைக்கா வெத்தல் மாதிரி இருக்கா. அவ உடம்ப பார்த்து இவருக்கு அழுக வந்துடுது. உலகத்துல எப்படின்னா யோ தேகினாம் அயம் அதீவ சுகிருத்து ஸ்வதேகா. உலகத்திலேயே யாருக்குமே ரொம்ப பிரியமானது என்னன்னா அவ உடம்பு தான். நாவேக்ஷிதா, அந்த உடம்ப கூட கவனிக்காமல் உன் உடம்ப கெடுத்துண்டு எனக்கு சிசுரூழ பண்ணிருக்கியே அப்படிங்கிறார் கர்தமர். இங்க சுகாச்சாரியாலும் சொல்றார் யதா தேகா பிரியதமாக. அவரவர்களுக்கு உடம்பு எந்த அளவுக்கு பிரியதமோ அது மாதிரி அந்த அளவுக்கு பிரியம் மனைவிட்டையோ குழந்தைகள்கிட்டையோ வேற யார்த்தையுமே கிடையாது.
இப்ப இவர்கள்ட்டெல்லாம் பிரியமா இருக்கானே சம்சாரத்திட்ட இவ்வளவு பிரியமா இருக்கானே, ஏன் பிரியமா இருக்காங்கிறது உபனிஷத்து சொல்றது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஆத்மனஸ்து காமாய ஏன் மனைவி வீட்டை பிரியமா இருக்கான்னு நான் சொன்னதை கேட்கிறா, அதனால பிரியமா இருக்கான். புள்ளேட்ட ஏன் பிரியமா இருக்கான், நான் சொன்னதை கேட்கிறான், பிரியமா இருக்கான். உண்மையான அன்பு கிடையாதான் வாழ்க்கை. ஏன் இவனுக்கு அனுகூலமா இருந்தா தான் பிரியம். எத்தனை பேர் அனுகூலமா இல்லாட்டா வேண்டான்னு விட்டுறா. எத்தனை பிள்ளைய உனக்கு சொத்தை கொடுக்க மாட்டேன்னு வெளியில அப்பா விரட்டி விடுறான். ஏன் அப்படின்னா அப்பாவுக்கு அனுகூலமா இருந்தா அப்பா பிள்ளைகிட்ட பிரியமா இருப்பான். கணவன்கிட்ட அனுகூலமா இருந்தா கணவன் மனைவி வீட்டை பிரியமா இருப்பான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான பிரியா அவகிட்ட இல்லடா, உன்கிட்ட உனக்கு அனுகூலமா இருக்கிறதுனாலதான் பிரியமா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லணும்னா, பழக்கடைக்கு போன உடனே இந்த பழ வியாபாரி சொல்றான், சிம்லால இருந்து ஆப்பிள் வந்திருக்கு, பாக்ஸை பிரிக்கல, உங்களுக்கு கொடுத்துட்டு தான் பாக்கி பேருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணாம வச்சிருக்கேன். அப்படியே நிறைய மாவு மாதிரி இருக்கும், டேஸ்டா இருக்கும், இந்த பாருங்கோ பளபளன்னு இருக்குங்கிறான் ஆப்பிள. நீங்க சாப்பிட்டாதான் எனக்கு திருப்திங்கிறான் அவன். இந்த முட்டாளும் 10 கிலோ வாங்கிட்டு வருது ஆத்து. இவன் ஆப்பிள் சாப்பிட்டு அவன் சஷ்டி பூர்த்தி பண்ணிக்கணும், சதாபிஷேகம் பண்ணிக்கணும்னு அவனுக்கு எண்ணம். விக்கிரவனுக்கு என்ன எண்ணம்? அவன் இப்படிதான் பேசுவான். உண்மை என்னன்னா, இது அழுகிறதுக்கு முன்னாடி டப்பா காலியாகும். அதுக்கு அவன் அப்படிதான் பேசுவான். இது புத்திசாலியா இருந்தா நினைப்பான், அவன் விற்கிறதுக்காக நம்ம இப்படி வந்து பேசுறான்னு புத்திசாலிக்கு தெரியும். அவனுடைய காமனைக்காக உங்ககிட்ட பிரியமா இருக்கிற மாதிரி ஆப்பிள கொடுக்குறான். நீ பழக்கடைக்காரன்ட்ட இந்த ஞானம் உனக்கு இருக்கணும். அவன் உண்மையா பிரியமா இல்ல, இந்த பழத்தை சேல்ஸ் தலையில கட்டணுங்கிறதுக்காக தான் அவன் பிரியமா இருக்கிற மாதிரி பேசுறான்னு பழக்கடைக்காரன்ட்ட நீ புரிஞ்சுக்கிற பாரு. இதை தான் சம்சாரத்தையும் புரிஞ்சுக்கணுங்கிறாரு. இதை தான் கணவன்ட்டையும் புரிஞ்சுக்கணும், இதை தான் குழந்தைகள்ட்டையும் புரிஞ்சுக்கணும். அவா ஏன் பிரியமா இருக்கா? அவரவர்களுக்கு இவன் அனுகூலமா இருக்கான், அதனால பிரியமா இருக்கா. உண்மையான பிரியம் எங்கேன்னா அவர்கள் கிட்ட இல்ல, தங்கிட்ட தான். தனக்கு அனுகூலமா இருந்தா பிரியம், தனக்கு அனுகூலமா இல்லாட்ட பிரியம் கிடையாது. இதான யதா தேகா பிரியதமாக ததா ததா நஹ்யனுயே சதம். இப்ப தன்கிட்ட தான் பிரியம் அப்படின்னு விட்டா, தேகோபி மமபாக் சேத் தர்ஹ்யசு நாத்மவத் பிரியா. சில பேர் என்ன சொல்றோம், சரீரமே தான், நாம் சரீரமே நான்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். புரியுமே தவிர நான் சொன்னா அனுபவத்தில் யாருக்குமே இருக்காது. உடம்பு நானு தான் எல்லாருக்கும் தெரியும். தேகோபி மமதாபாக், உடம்பே நான் நினைக்கிறானோ அவன் கூட ஆத்மால வச்ச அபிமானம் உடம்புல வைக்கலைங்கிறார். அவன் அஞ்ஞானி தான். அஞ்ஞானியாக இருந்தாலும் அவன் ஆத்மால சரீரமே தான் நினைச்சாலும் அவனுக்கே தெரியாமல் அவனுக்கு உண்மையான அன்பு ஆத்மால தான் இருக்கு. அது தெரியாமல் அவன் தான் சரீரம்னு அவனே நினைச்சுட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டா, சரீரமே தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இவ ரொம்ப கவலையா ஒருத்தர் வந்தாருன்னா என்ன சொல்றான், துண்டு மேல போட்டு ரொம்ப கவலைப்பட்டுன்னு வர்றாரு ஒருத்தர், சிரமத்தை சொல்றார். உடனே கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு இப்படி சொல்றேன். இப்ப நான் எங்க கையை வச்சேன், துண்டுல தானே. இப்ப துண்டை எடுத்து இந்த ஊஞ்சல்ல போட்டுவிட்டேன், இல்லை கீழே வச்சுட்டேன். வேற இன்னொருத்தர் வர, நான் ரொம்ப சிரமப்படுறேன், என்ன பண்றதுன்னு புரியல. கவலைப்படாதீங்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு துண்டை தட்டுறேனும், கீழே இருக்கு துண்டை தட்டுறேனும். இங்கதான் சொல்றேன், முன்னையே துண்டை தட்டினேன்னா இந்த உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு சட்ட மாதிரி இருக்கு இந்த துண்டு.
அதனால உள்ள ஆத்மாவை தான் தட்டுறான். ஆனா தட்டப்படுற இடம் சட்டையா இருக்கு. நான் துண்டுன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது, சட்டைன்னு சொன்னா புரியும். நார்த் இந்தியன்லாம் சட்டை போட்டுன்னு தானே கதை சொல்றோம். அது மாதிரி நானும் சட்டை போட்டுன்னு கதை சொல்றேன்னு வச்சுக்கோ. நான் இருக்கேன் சார்னு சட்டையில தட்டுறேன். இன்னொருத்தர் சட்டையை கட்டி கோல்ட் மாட்டியாச்சு. இன்னொருத்தன் வந்து சொல்றான், எழுந்துன்னு போய் சட்டையில தட்டுறதில்ல, நான் பார்த்துக்கிறேன்னு. ஏன்னா நாம் நாம் போட்டு இருக்கிற சட்டை அப்படின்னு ரெண்டு இருக்கு. அதுபோல ஆத்மா, ஆத்மாவுக்கு போட்டுக்கிற சட்டை சரீரம். நாம் நமக்கு போட்டுக்கிற சட்டை அந்த துணியில இருக்கு. ஆத்மா ஒரு சட்டை போட்டுக்கிறதும் அந்த சட்டை தான் இந்த உடம்பு. அதனால இங்க சரீரமே தான்னு நினைக்கிறவன் கூட நாம் பார்த்துக்கிறேன்னு எப்ப அவன் ஆத்மாவை சொல்றான், ஆனா அவனுக்கே தெரியாம சட்டையை தொடுறான், மேல் சட்டையை தொடுற மாதிரி. பொதுவா சரீரமே தான் நினைக்கிறவன் கூட அவன் அறியாமலே ஆத்மாவை தான் தான் நினைக்கிறான். ஆனா சொல்லும் போது அவனுக்கு அது புரியல. அது ஆத்மாவை தான் தான் நினைக்கிறாங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, யஜ்ஜீரியத்யபி தேகேஸ்மின் ஜீவிதாசா பலீயஸ். இப்போ ஒரு கார் வச்சுருக்கோம். இந்த கார் 10 வருஷம் ஆச்சு, பழசா போச்சு. திருப்பி புது கார் வாங்கணுங்கிற ஆசை இருக்கு டிராவல் பண்றது. ஒன்று பழசா போச்சுன்னா திருப்பி புதுசு வேணும்னு நினைக்கிறோமோ, அது மாதிரி சதாபிஷேகம் ஆன உடனே ஒவ்வொரு பார்ட்டா ஏதாவது ட்ரபிள் வந்ததுன்னா இப்படி வந்துடுது. லிவரில் ப்ராப்ளம் இருக்கு, கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கு, இப்படி சரீரம் வீணா போயின்னு இருக்கு. நாம் இன்னும் ரொம்ப நாள் இருக்கணும், நாம் ரொம்ப நாள் இருக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த ட்ரபிள் கொடுக்கறதேன்னு அவன் என்ன பண்ணுறான், இந்த சரீரம் ஒவ்வொன்றா டிஃபெக்ட் வந்து ட்ரபிள் வர நேரத்தில் வாழணும்னு ஆசைப்படுறானே. சரீரமே தான் இத்தனை நாளாக நினைச்சவன் சரீரம் அழிய ஆரம்பித்த உடனே வாழணும்னு நினைக்கிறது பாரு, ஏதோ ஒன்றும் அதுதாண்டா ஆத்மாங்கிற. சரீரமே நீ நினைச்ச, இவ சரீரம் வந்து வீணா போகும். ஜீரியத்தி சரீரேஸ்மி. அவன் கார் வீணா போன உடனே வேற கார் வேணுங்கிற மாதிரி 90 வயசான உடனேவே இப்படி ஆயிடுதே. திருப்பி எங்கானா தேவலாம். அப்ப சரீரம் தான் அழிஞ்சுடுது, அழிய ஆரம்பிச்சு விடுதேன்னா அப்ப இத்தனை நாளா தான் தான் நாம் சரீரம்தான் தான், சரீரம்தான் தான்னு இருந்தது. இப்ப சரீரம் அழிய ஆரம்பிச்சுடுது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கையில ஒண்ணு வந்துடுத்து, காலில் ஒரு ட்ரபிள் வந்துடுத்து, முழங்கால் வரையில் வெட்டணும்னு விட்டாரு டாக்டர். வெட்டினா காலை வெட்டினா வெட்டிக்கோங்கோ, நாம் பிழைச்சா போறோங்கிறோம். கையை வெட்டினா வெட்டிக்கோங்கோ, நாம் பிழைச்சா போறோம். ஒரு கிட்னியை வேணா எடுத்துருங்கோ, நாம் பிழைச்சா போறோம். காதை எடுத்துருங்கோ, நாம் பிழைச்சா போறோம். கண்ணை எடுத்துருங்கோ, நாம் பிழைச்சா போறோம். மூக்கை வேணாலும் எடுத்துருங்கோ, வாசனை தெரியாட்டாலும் பரவாயில்ல, நாம் பிழைச்சா போறோம். இப்ப இதெல்லாம் நீன்னு நினைச்சேடா. இப்ப இதை எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்கோ, நாம் பிழைச்சா போறோங்கிறிய அந்த நான் யாருடான்னு கேட்டேன். இந்த உடம்பு தானே நீ நினைச்ச, உடம்பு போனா போகட்டும், நான் பிழைச்சா போறோம்னு நீ நினைக்கிறியே, அந்த அந்த நீ இருக்கிய அது கிட்டதாண்டா உனக்கு பிரியம்ங்கிறார். அங்கதான் பிரியமே இருக்கு. எங்க பிரியம் இருக்கு? ஆத்மால பிரியம். இந்த ஆத்மால வச்ச பிரியம் அது இருக்கிற சரீரத்துல பிரியம் வந்து, அது சரீரமே ஆத்மா நீ நினைச்சிருந்து இந்த சரீரத்துக்கு அனுகூலமா இருக்கிற வாழ்க்கெல்லாம் பிரியமா இருந்து ஒரு கால் பிரதிகூலம் வந்துடுத்துன்னா அவளை பிடிக்காமல் போகி இத்தனையும் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமோ? உண்மையான அன்பு உன் உடம்புல கூட உனக்கு இல்ல, உன்னுடைய ஆத்மால தான் அபிமானம் இருக்கு. ஆத்மா மாதிரி ததர்த்தமேவ சகலம் ஜெகதேஜத் சராச்சரம் தஸ்மாது பிரியதமஹா ஸ்வாத்மா சர்வேஷாம் அபி தேகினம். எல்லா உயிர்களுக்கும் எங்கடா பிரியம், உயர்ந்த பிரியம் எங்க, டாப் மோஸ்ட் எங்க அன்புன்னு ஆத்மா. ஆத்மாலதான் பிரியம். இந்த ஆத்மாலதான் பிரியம்ங்கிறது நீ புரிஞ்சுண்டையான்னு கேட்கிறாரு. உடம்புலதான் பிரியம்னா உடம்பையே, என் உடம்புக்கு எனக்கு உடம்பு சரியில்லை சார்,
அப்படிங்கிறான். எனக்கு தலைய வலிக்கிறது, அப்புறம் எனக்கு கண்ணு சரியில்லை, எனக்கு காலை வலிக்கிறது. இப்ப நீ வேற இது வேறன்னு நீயே பிரிக்கிறப்ப இதுதான் கீதையில இதம் சரி. நீ இதுன்னு என்னெல்லாம் எதெல்லாம் சொல்றியோ எல்லாம் உன்னை விட அந்நிய வஸ்து. நீ கண்ணா, என்னோட கண்ணுன்னு நீ எப்ப சொல்றியோ அந்த கண்ணு வேற நீ வேற. என்னோட மனைவின்னா அவ வேற நீ வேற. என்னோட வீடுன்னா அது வேற இது வேற. என்னோட வயறுன்னா நீ வேற வயறு வேற. இப்ப எல்லாம் என்னோடன்னு சொல்றத முழுக்க எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த நான் எதுவோ அதுதான்டா நீ. அந்த தான்கிற ஒரு ஆத்மா இருக்கு, அதுல தான்டா இவ்வளவு அபிமானம் உனக்கு. ஆத்மால உள்ள அபிமானம் தான் இவ்வளவு எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி நீ நினைச்சிருக்க. ஒரு ஆத்மால உள்ள ஒரு அபிமானம் உனக்கு புரியறதோன்னு. இந்த ஜகத்துங்கிறது என்ன அப்படின்னா தத் சிருஷ்டுவா, அந்த பரபிரம்மம் பரமாத்மா உலகத்தை உண்டு பண்ணினது. எதுவுமே இயங்கல்ல. இயங்கல்லேன்னு உடனே என்ன பண்ணினது அந்த பரம்பொருள்? ததேவானுப்ராவிசது. அத்தனை ஜீவராசிகளுக்கு உள்ளேயும் அமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹான்னு அந்த ஆத்மஸ்வரூபம் எல்லாத்துக்குள்ளேயும் பிரவேசிச்சது. இப்ப அந்த ஆத்மா தாண்டா ஈ எறும்புலேருந்து எல்லாத்தையும் ஆத்மஸ்வரூபமா இருக்கு. அந்த பரபிரம்மம் தான் இருக்கு. நீ உன்னோட உடம்புல இவ்வளவு ஆசை வருது. இப்ப கோபிகைகள் இவ்வளவு ஆசை கிருஷ்ணன்ட்ட வச்சாலே ஏன்னு கேட்டியனு. இப்ப எல்லாருக்குமே ஆத்மாலதான் அபிமானம்னு சொன்னேன். இதே ஆத்மா இவ கிட்ட இருக்கிறது சின்னதுரா, அங்கேருந்து வந்த ஒரு அம்சம். இது மொத்தமான பரமாத்மாடா கிருஷ்ணன் தான். இதே ஆத்மா தாண்டா. அந்த கிருஷ்ணன்ட்ட இவ்வளவு அபிமானம் வரத்துக்கு காரணமே இவ வியஷ்டியான இந்த சமஷ்டியான வியஷ்டி சமஷ்டி அங்கங்கங்கங்க இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் மொத்தமா இருக்கிற ஆத்மஸ்வரூபம் கிருஷ்ணன். அதனால கிருஷ்ணன்ட்ட ஏன் அபிமானம் வந்ததுன்னு கேட்கறியே, அவரவர்களுக்கு ஆத்மால என்ன அபிமானமோ அதே அபிமானம் தாண்டா கிருஷ்ணன். கிருஷ்ணமேன மவேகித்வம் ஆத்மான மகிழாத்மனாம். அதனால கிருஷ்ணன் அபிமானம் வராட்டா தாண்டா ஆச்சரியம். வந்தா ஆச்சரியம் இல்லை. ஆத்மால அபிமானம் வராமல் எப்படி போகும்? அன்பு வராமல் எப்படி போகும்? இந்த கதையை சொல்லிவிட்டு ஒண்ணு தெரிஞ்சுக்கோடா, உலகம் முழுக்க வஸ்துதோ ஜானதாமத்ர கிருஷ்ணம் ஸ்தாஸ்து சரிஷ்ணுஜா பகவத் ரூபமகிலம் நானியத்வஸ்திக கிஞ்சன ஸ்லோகமும் எழுதியிருக்க. இந்த பிரம்மமோகன லீல முடிஞ்ச உடனே சுகாச்சாரியாளோட அபிப்பிராயம், இந்த உலகத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வஸ்துதா ஜானதாம். என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்திலன்னா ஸ்தாஸ்னு சரிஷ்ணு, அசையா பொருள் அசையும் பொருள், ஸ்திரம் சரம். ஸ்தாஸ்னு சரிஷ்ணு ஸ்திரமான பொருள், சரமான பொருள். சரம்னா அசையும் பொருள், ஸ்திரம்னா அசையா பொருள். ஸ்திரம்ங்கிறது தான் ஸ்தாஸ்னு, சரம்ங்கிறது தான் சரிஷ்ணு. அசையும் பொருள் அசையா பொருள் இது எல்லாமே கிருஷ்ணம். உலகம் முழுக்க கிருஷ்ணமயண்டா. பகவத் ரூபம் அகிலம். உலகத்துல அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாமே பகவத் ஸ்வரூபம். பகவான் இல்லாத வஸ்து ஒண்ணு கூட இல்லடான்னு. நான்யத் வஸ்து இக கிஞ்சன. இதுதான் விவேகானந்தர் சொன்னார். ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்றா. ஹிந்து மதத்துல என்னன்னா 1000 தெய்வம். அப்போ உங்க மதத்துல 100 தெய்வமான் 1000 தெய்வமான 100ம் இல்ல 1000ம் இல்லைன்னாரு. பாக்கி கிறிஸ்தவ மதத்துல முஸ்லீம்ல எல்லாம் ஒவ்வொன்றுதான் சொல்றான். உங்க 100 சொல்றே இல்லையா, 1000 சொல்றே இல்லையா? 100 1000ன்னு யார் சொன்னா? 100 1000ன்னு சொல்லல. எங்க ஹிந்து மதத்துல இருக்கிறது எல்லாமே தெய்வம்னா விவேகானந்தர்.
அது எங்கேன்னு சொன்னார் அவர்னா, பகவத் ரூபமகிலம் நான்யத்வஸ்திக கிஞ்சன. பாகவத ஸ்லோகம் அது. உலகத்துல எங்கு பார்த்தாலும் பகவத் ஸ்வரூபந்தான். பகவத் ஸ்வரூபம் இல்லாத இடம் ஒண்ணு கூட கிடையாது, எல்லாம் பகவான் தான் அப்படின்னு சுகாச்சாரியால் இந்த சரித்திரத்தை சொல்லி, பாகவதத்திலையும் பாகவதத்துக்கும் நாராயண தீர்த்தருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் சரித்திரங்கள். அவர் எடுக்கிற சரித்திரங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன எடுப்பார் நாராயண தீர்த்தர். இப்ப பிரம்மமோகன லீலைக்கு அடுத்த சரித்திரமே யஜ்ஞபத்னி சம்ரட்சணம் தான். ராஜகோபாலனாக பகவான் அந்த யஜ்ஞபத்னிகளுக்கு கிருப பண்ணினானே அந்த சரித்திரம் தான். ஏன் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நாராயண தீர்த்தர் இது ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணினார்னா, அந்த கதைக்கு இந்த கதைக்கு லிங்க் இருக்கு. என்ன லிங்க் அப்படின்னா, யஜ்ஞபுக்கு பாலகேலிகின்னு அந்த கதை ஆரம்பம். அந்த பிரம்மமோகன லீல ஆரம்பம் குழந்தைகளோட கிருஷ்ணன் சாப்பிட்டாங்கிறது தானே ஆரம்பம். சாப்பிட்றத தானே பிரம்மாதி தேவதைகள்லாம் பார்த்து பிரமிச்சு போய் கண்ணுக்குட்டியெல்லாம் தூக்கின்னு போனார். யார் சாப்பிட்டாங்கும் போது யஜ்ஞபுக்கு பாலகேலி, யஜ்ஞத்துல சாப்பிடக்கூடிய பவித்திரமான யாகசாலையிலே யஜ்ஞத்துல சாப்பிடக்கூடிய பகவான் சாப்பிட்டான்னு பாகவதம். யஜ்ஞம் கோபபாலை சமன்விதம்னு நாராயண தீர்த்தர், யஜ்ஞபுஜம்னு அவரும் சொல்றார். அந்த யஜ்ஞசாலையில சாப்பிட்ற பகவான் குழந்தைகளோட சாப்பிட்டான்னு சொன்னதுக்கு அடுத்த கதை யஜ்ஞசாலைக்கே போய் சாப்பிட்டாங்கிற கதை சொல்றார். இதுக்கு அதுக்கு லிங்க். அடுத்தது யாகம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த யஜ்ஞபத்னிகள் எஜமானர்கள்லாம் தீட்சிதாலாம் இருக்கிற அக்ரஹாரத்துக்கு போய் அவாத்து சாத்தத்தையும் சாப்பிட்டான். பசங்களோட சாப்பிட்டா. இப்போ இந்த அக்ரஹாரத்துக்கு போய் யாச்சகம் வாங்கி அந்த யஜ்ஞபத்னிகள் கொடுத்ததையும் சாப்பிட்டாங்கிறத அந்த சேக்கர அழகு நாராயண தீர்த்தர். பாகவதம் இதுக்கு அடுத்த கதை இது இல்லை. நாராயண தீர்த்தர் தான் இந்த அந்த ஸ்லோகத்தையும் யஜ்ஞம் யஜ்ஞபுஜம்ங்கிறதையும் அடுத்தது இங்க யஜ்ஞஸ்வரூபி பகவான், சாட்சாத் யஜ்ஞஸ்வரூபனான பகவான் யாக்ஞிக பிரவர்த்திதே யஜ்ஞே, யாகம் பண்ணி வைக்கக்கூடிய தீட்சிதாலாம் செஞ்சு பண்ணி வச்சுட்டு நடந்துருக்கிற இந்த யாகம் நடந்துருக்கிற யஜ்ஞசாலைக்கு போய் பகவான் சாப்பிட்டான் அப்படின்னு முதல் சரித்திரத்துக்கு இதுக்கும் கனெக்ஷன் கொடுக்கிறார் நாராயண தீர்த்தர். இந்த யஜ்ஞபத்னி சம்ரட்சணம் சரித்திரம் நாளை. நவநீத சோராய நந்தாதி கோப கோபிகா நாமதேயாயதே நாராயணானந்த குரவே ஜயமங்களம். बोल वृंदावन विहारी लाल की जय, सद्गुरु मूर्ति की समस्त संत मंडल की, आंजनेय मूर्ति की।